ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் கிரியேட் பண்ண போகிறோம். கால்குலேட்டர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அதில் வந்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் தான் இருக்க போகுது. ஸோ அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 நம்பரை மைனஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே போல் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதாவது இதில் உங்களுக்கு வந்து 3 நம்பர்ஸ் எனக்கு ஆட் பண்ணணும், 4 நம்பர்ஸ் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 5 நம்பர் வேணும்னா உங்களுக்கு இந்த இடத்துல வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். XYக்கு பதிலாக A + B + C + D + E இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் மல்டிப்ளிகேஷனுக்கு பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷனுக்கு டிவிஷனுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஈஃப் எல்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம ஒரு கண்டிஷன் மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா இஃப் மட்டும் கொடுப்போம். 2 கண்டிஷன் யூஸ் பண்ணனால ஈஃப் எல்ஸ். நம்ம இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 0வும் வரும், இல்லை அப்படின்னா வேற ஏதாவது நம்பர்ஸும் வரும். ஸோ அதனால நான் ஈஃப் எல்ஸ் கண்டிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணுவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஷன் மெயின் ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஐ மீன் எப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்னா நமக்கு ஆடாக இருக்கணும், செகண்ட் ஒன்னா நமக்கு சப்ராக்ஷனாக இருக்கணும், தேர்ட் ஒன் அப்படின்னா நமக்கு மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு அந்த சிம்பிள் வந்துடணும். ஸோ அதுக்காக நம்ம பண்ணுறோம். இதில் உங்களுக்கு காப்பி பண்ணி காமிக்கிற பாருங்க. ஐ மீன் மெயின் ப்ரோக்ராம் இது நம்ம ரைட் பண்ணணும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம இதில் இப்போ நமக்கு பிரிண்ட் ஆகணும். நம்ம பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்னன்னா இங்கே பாருங்க, அடுத்த லைன் கொடுத்துருக்க சாய்ஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் சாய்ஸ் 1 2 3 4. அதாவது எனக்கு வந்து அடிஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்பர் 1 கொடுத்துருக்கோம், நம்பர் 2 கொடுத்துருக்கோம். இங்கே ஃப்ளோட்டு வேணாலும் கொடுத்துக்கலாம், இன்ட்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃப்ளோட்னா நம்ம பாயிண்ட் வேல்யூலாம் வருது இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணுறோம். இன்ட்டுனா நீங்கள் ஹோல் நம்பரே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல ஏன் 2 மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே போல இந்த இடத்துல நீங்க வேரியபிள் அசைன் பண்ணிக்கணும். X + Y + Z+ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்க என்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்க இந்த இடத்துல நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தா நம்ம ஈஃப் மட்டும் யூஸ் பண்ணுவோம். 2 கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன ஈஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு 4 கண்டிஷன் இருக்கு இந்த இடத்துல. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சொல்லிட்டு 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம ஈஃப் எல்ஸ் கண்டிஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்பர் 1, நம்பர் 2 பிரிண்ட் பண்ணணும். ஆட் பண்ணணும். இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும் 2 நம்பரையும். 2 நம்பரையும் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த இடத்துல 2 நம்பரையும் நமக்கு ஆட் பண்ணணும். சரிங்களா? இன்கேஸ் நமக்கு நம்ம ஏதாவது தப்பா வேற ஏதாவது நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அவுட்புட் வரும்னா இன்வேலிட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம் அதுகிட்ட. அப்போ என்ன பண்றோம், இதை நம்ம ரன் பண்றோம். ரன் பண்ணனே பாருங்க, உங்களுடைய சாய்ஸ் நம்ம இங்க என்டர் சாய்ஸ் இருக்கு இல்லையா, இதுல நம்ம என்ன சாய்ஸ்னா ஆட் பண்றீங்களா, சப்ட்ராக்டா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனான்னு கேட்கறாங்க. இப்போ நான் வந்து 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 2 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடணும், ரன் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க, ரன் பண்ணிடாதீங்க. 20 கொடுக்குறதுக்கு அடுத்தது அதை கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து 40.0 20.0ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதுவே நம்ம இந்த இடத்துல ஃப்ளோட்டுக்கு பதிலாக இன்ட்டா மாற்றி பார்த்துட்டு சேம் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். இன்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்ம ரன் பண்றோம். ரன் பண்ணிட்டு சேம் கொடுத்தோம் இல்லையா, அந்த 2வே சூஸ் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ஷனே. இதுல வந்து பாத்தீங்கன்னா 40 என்டர் 20 என்டர். பாத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு அந்த 0.0 வரல, ஏன்னா நம்ம இந்த இடத்துல இன்டீஜர் கொடுத்துருக்கோம். இதுவே நீங்க இடத்துல ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0 பாயிண்ட் வரும். சரிங்களா?
40.0 20.0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். இந்த மாதிரி நீங்க சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ் எது வேணாலும் நீங்க இதுல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம். இந்த கோடை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கித்தப் லிங்க்ல போட்டு கொடுக்குறேன். வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது எரர் ஃபேஸ் பண்ணீங்களோ ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.